இப்போ யாராவது ஐயுஐ இல்லை நேச்சுரல் சைக்கிளாக வந்து கன்சீவ் ஆகணும் அப்படின்னு ட்ரீட்மெண்ட் பிளான்ல இருக்கும்போது எக்கெல்லாம் கரெக்டாக தான் டாக்டர் வளருது, எக்கும் கரெக்டாக ரிலீஸ் ஆகுது. எங்கள் டாக்டர்ஸ் வந்து எக்கு ரிலீஸ் ஆகுறதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன ரீசன்னால எங்களுக்கு கரு தங்க மாட்டேங்குதுன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களோட கர்ப்பப்பை லேயர் எண்டோமெட்ரியம் அதோட திக்னஸும் ரொம்ப முக்கியம். எப்படி எக்கு வந்து வளருமோ அதே மாதிரி பீரியட்ஸ் சிந்தி அந்த லேயரும் எண்டோமெட்ரியமும் வளர ஆரம்பிக்கும். உங்களோட கருக்குழாயில எக்கும் ஸ்பெர்மும் ஒன்னா சேர்ந்து கருவா மாறி அது இந்த எண்டோமெட்ரியம்குள்ளதான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த எண்டோமெட்ரியமோட திக்னஸ் வந்து மோர் தென் 8.5, 9, 10 அந்த ரேஞ்சில் இருக்கு அப்படின்னா அப்போ உங்களோட சக்சஸ் வந்து நீங்க இன்னும் அதிகமாகவே எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த எண்டோமெட்ரியம் லேயர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவங்களோட யூட்ரஸ் மெஷர்மெண்ட்டை பொறுத்து, யூட்ரஸோட லென்த்தை பொறுத்து எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து வேரி ஆகும். ஸோ எக்கு வளருது எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ரிலீஸ் ஆகுறது இம்பார்ட்டன்ட்டோ, எண்டோமெட்ரியமோட திக்னஸ் அதோட பிளட் ஃப்ளோவும் ரொம்ப முக்கியம் கரு வந்து உள்ளார உட்காருது.